ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ராகுவுடைய பயிற்சி பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? 2025 நவம்பர் மாதம் 24ஆம் தேதி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரத்துக்கு போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். சதய நட்சத்திரத்தில் இருக்கிற ராகு 2026 ஆகஸ்ட் 2ஆம் தேதி தான் அவிட்ட நட்சத்திரத்துக்குள்ளே போகிறார். அந்த 9 மாத காலங்களும் சதய நட்சத்திரத்தில் இருக்கிற ராகு மற்ற 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் குழந்தை பாக்கியம் அப்படின்ற விஷயத்தில் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும் ராகுன்றது பிரம்மாண்டமான கிரகம் அப்படின்னு. அவர் ஒரு விஷயத்தை கொடுக்கணும் ஒருத்தருக்கு நினச்சிட்டாருன்னா சாதாரணமாக கொடுக்க மாட்டார். அப்படி அள்ளி 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 கொடுப்பார். அப்படி குழந்தை செல்வம் அப்படின்ற ஒரு விஷயத்த அள்ளி கொடுக்க நினச்சிருக்கிறது கேதுவுடைய நட்சத்திரக்காரர்களான அஸ்வினி, மகம், மூல நட்சத்திரக்காரர்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நட்சத்திரக்காரர்கள் யாராக இருந்தாலும் இப்போ தான் உங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம பிளான் பண்ணிக்கலாம், ஒரு 2 வருஷம் கழித்து குழந்தை பெற்றுக்கலாம் அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, நடக்கவே நடக்காது. குழந்தைய கொடுத்துட்டு தான் போவார். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிளான் பண்ணுங்கள். சும்மா ஏனோ தோணுலாம் பிளான் பண்ணிங்கன்னா அந்த பிளானையெல்லாம் மீறி உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை ஆகிடும். ஒரு குழந்தை இல்லை, 2 குழந்தை ஆகிறதுக்கான வாய்ப்பையும் அள்ளி அள்ளி கொடுப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ், கேது தானே அப்படின்னு நினச்சிடாதீங்க. கொடுக்கறது ராகு, கொடுக்கறது கேதுவானா கூட நம்ம கொஞ்சம் கேது அப்படி கொடுப்பாரா அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் இப்போ கொடுக்க வந்திருக்கிறது ராகு. அதனால அள்ளி இந்தா அப்படின்னு கொடுப்பாரு. ஒரு குழந்தையில ஒரே பிரசவத்தில் 2 குழந்தை ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் பிளான் பண்ணுறவங்க கவனமாக பிளான் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. அதே மாதிரி சொல்கிறேன் காதலர்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், காதலர்கள் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருங்க. திருமணம் வரைக்கும் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டுட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தையால் உங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஒரு எசகசகான பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு குழந்தைய கொடுக்க ராகு ரெடியாக இருக்கார். என்ன ஆகிட போகுது, எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க தானே போகிறோம் அப்படின்னு மட்டும் அசால்ட்டாக இருந்துடாதீங்க. அப்புறம் அது வெளியே தெரிஞ்சு ஒரு சின்ன அவமானமும் வராது. எல்லாரும் இப்படி சிரிப்பாங்க, அப்படி பேச மாட்டாங்க, சிரிப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு நிலைமையை உங்களுக்கு ராகு கொடுத்துருவார். ஏன்னா இப்போ ராகு இருக்கிற காலத்தில் உங்களுக்கு அவமான அசிங்கம் ஏற்படாது, ஆனாலும் ஒரு கேலி விஷயங்கள் நடக்கும். காதலர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதே போல் 2வது குழந்தைக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். 2வது குழந்தை இப்போ வேண்டாம், இனி கொஞ்ச நாள் போகட்டும் நினச்சிட்டு இருக்கவங்க கூட ஏமாந்து போய் இன்னும் 2வது குழந்தை ஆகிற மாதிரி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், அதனால் பிளானில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அடுத்து, சுக்கிரனுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதாவது பரணி, பூரம், பூராடம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ராகு இப்போ அவங்களுக்கு குழந்தையை தடை ஏற்படுத்துகிற ஒரு காலகட்டம். அதாவது எப்படின்னா, பிரிவினை, கணவன் மனைவிக்குள்ள பிரிவினையை உண்டாக்கி தடை ஏற்படுத்துவார். சுக்கிரனுடைய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கீங்க இந்த நேரத்தில் அப்படின்னா அது யாரோ ஒருத்தர் கண்ணுக்கு உறுத்தும். உங்கள் வீட்லேயே ஒரு மாமியார், நாத்தனார், அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக உங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டையை கொடுத்து உங்களுக்கு ஒரு பிரிவை உண்டாக்கி ஒரு 6 மாத காலம் மனைவி போய் அம்மா வீட்டில் இருந்துட்டு வருவாங்க. ஸோ அதனால் அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது தடை ஏற்படுமோ தவிர நிரந்தர பிரிவோ அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே வெறுப்போ அதெல்லாம் ஏற்படுத்த மாட்டார். ஏதோ ஒரு சங்கடங்கள், சின்ன சின்ன சூழ்நிலை சங்கடங்கள்னால அவங்க பிரிஞ்சிருக்கிறது, அல்லது கணவர் வெளியூரில் இருக்கிறது, மனைவி ஒரு இடத்துல இருக்கிறது, அந்த மாதிரியான ஒரு பிரிவினை தருவார். ஃபோனில் ரொம்ப அன்பாக பேசிப்பாங்க, ஆனால் நேரில் தான் மீட் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார். அதே போல் வெளிநாட்டுக்கே அனுப்பிடுவார். கணவரை வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவார், இல்லை மனைவியை வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவார். மனைவி எப்போ வருவாங்கன்னு சொல்லி கணவர் ஏங்கிட்டு இருப்பார். அந்த மாதிரியான சூழ்நிலையை தான் தருவாரோ தவிர அவங்களுக்குள்ள பிரிவு
முடிவு இல்லை. ஆனால் சூழ்நிலையின் காரணமாக இந்த நேரத்தில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே அவங்கள ஏதோ ஒரு வழியில் பிரித்து வச்சிருவார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுதான் நடக்கும் சுக்கிரனுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி, பூரம், பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு. அதனால் உங்களுக்குள்ள பிரச்சனை, வெறுப்பு அந்த மாதிரி வந்துருமோ அப்படின்னு பயப்படாதீங்க. அப்படி எதுவும் வராது. சூழ்நிலை காரணமாக நீங்கள் பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சூரியனுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. திருமணமான உடனேயே அவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக பிரகாசமாக இருக்குது. அதே போல் நீங்கள் பிளான் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் 2 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணாலும் இந்த 8 மாத காலகட்டம் உங்களுக்கு உங்கள் பிளான் படி குழந்தை கிடைக்காது. அதனால் நீங்கள் கவலைப்படாமல் உங்களோட வேணும்னா பெற்றுக்கலாம், வேண்டானாலும் உங்களுக்கு எதுவும் இடைஞ்சலாம். நீங்கள் வேண்டான்னு பிளான் பண்ணியும் ஏதாவது ஆகி அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் அந்த குழந்தை இது நல்லதில்லை, இந்த குழந்தை இருக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு பிரச்சனை ஆகுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. நீங்கள் பிளான் பண்ணபடி அந்த கரு உண்டாகாமையே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் சந்திரனுடைய நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரக்காரர்கள் தயவு செஞ்சு குழந்தைக்கு பிளான் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் குழந்தைக்கு பிளான் பண்ணீங்கன்னா, ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தால் அந்த 70% எந்த வித பிரச்சனையும் கொடுக்காது. ஆனால் இந்த 30% ஏதோ ஒரு கடைசிக்கு நிறைய ஓவராக வாமிட்டிங் ஆகுது, எனக்கு ஒன்றுமே சாப்பிட முடியாமல் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் குளுக்கோஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி சலைனெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு வர மாதிரி பிரச்சனைகள், ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருப்பார். அந்த கரு அந்த நிம்மதியாக உங்களை இருக்க விடாமல் ஏதோ ஒரு டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கும், நிறைய செலவுகள் வச்சுட்டே இருக்கும். அதே போல் ஆண்களுக்கும் அந்த மனைவி அப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு டென்ஷன், ஒரு வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் அந்த மாதிரி ஆண்களுக்கும் பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சந்திரனுடைய நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரத்தில் கரு உண்டாகாமல், இந்த 8 மாத காலம் கரு உண்டாகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து செவ்வாயுடைய நட்சத்திரக்காரர்கள் ஃப்ரெண்ட்ஸ். செவ்வாயுடைய நட்சத்திரக்காரர்கள்னா, செவ்வாயோட நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே குழந்தை வேணும் அப்படின்னு நினச்சாலே குழந்தை ஆகிடும். ஏன்னா மிக 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 சிறப்பாக இருக்கிறது அவங்க தான். கணவன் மனைவி ரொம்ப ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. திருமணமாகி புதுசுலேயும் அப்படி தான் இருப்பாங்க. திருமணமாகி ஒரு 10 வருட காலம் ஆனவங்க கூட இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு குழந்தையாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த 2 குழந்தை இருக்கும், 3ஆவது குழந்தை கூட ஒவ்வொருத்தருக்கு இருக்கும். அந்த 3ஆவது குழந்தையாகிற காலகட்டமெல்லாம் இது மாதிரி தான் இருக்கும். ஒரு நல்ல காலகட்டம் வரும்போது, அதுவும் ராகு இந்த நல்ல காலகட்டத்தை தரும்போது ஒரு ஏகாந்த மனநிலை, ஜாலி மூட அதெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலையை ராகு தருவார். அந்த நேரத்தில் அவங்களுக்கு குழந்தையாகிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. குழந்தை வேணுங்கிறவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக செவ்வாயுடைய மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டக்காரங்களுக்கு 100% குழந்தை பாக்கியம் உண்டு. அடுத்து ராகுவுடைய நட்சத்திரக்காரர்களான திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரக்கார ஆண்களுக்கு பெருசாக குழந்தை ஈடுபாடு அப்படின்ற விஷயமெல்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திர பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலையில் ரொம்ப மும்மரமாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வரவே வராது. ஒரு பிளானிங்கில் இருப்பாங்க. அதனால் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுவாங்க, இப்போதைக்கு நமக்கு குழந்தை வேண்டாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த ராகு அவிட்டத்துக்குள்ளே போனதுக்கப்புறம், சதயத்திலேருந்து அவிட்டத்துக்குள்ளே போனதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். ஆனால் ஆண்கள் திருவாதிரையோ சுவாதியோ சதயமோவா இருக்காங்க அப்படின்னா அவங்க மனைவிகள் ஃப்ரீயாக இருக்கனால வீட்டில் அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க குழந்தை பெற்றுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு குழந்தை அந்த நேரத்தில் குழந்தை கிடைச்சாலும் சந்தோஷமாக ஏற்றுட்டு அவங்க குழந்தை பெற்றுக்க முடிவு பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த நட்சத்திர பெண்களுக்கு தான் இப்போ குழந்தை மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து குருவுடைய நட்சத்திரக்காரர்கள். குருவுடைய புனர்பூசம், விசாகம்,
புரட்டாதி, இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ராகு அள்ளித்தர்றது இவங்களுக்கு தான். அகம் சார்ந்த எல்லா விஷயங்களையுமே ராகு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அள்ளி கொடுக்கறதுனால அந்த 3 நட்சத்திரக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி 100% குழந்தை அவங்களுக்கு கன்ஃபார்ம். முதல் குழந்தையாக இருந்தாலும் 100% கிடைக்கும். 2வது குழந்தைக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களா 100% கிடைக்கும். அதனால் இல்லை குழந்தையே இல்லாதவங்க எங்கிருந்தாவது ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாமான்னு யோசிச்சா கூட நீங்கள் நினச்ச விஷயம் இப்போ உங்களை தேடி வரும். இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி ஒரு குழந்தை இருக்குது, நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு குழந்தை அப்படின்ற விஷயத்த கட்டாயம் கொடுத்தே ஆகணும். அப்படிங்கிற இடத்துல ராகு வர்றதுனால நீங்கள் தாராளமாக இந்த நேரத்தில் பிளான் பண்ணி குழந்தை பெற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சனியுடைய நட்சத்திரக்காரர்கள். சனியுடைய நட்சத்திரக்காரர்கள் ஆண்களாக இருந்தீங்கனாலும் சரி, உங்கள் மனைவி வந்து வேறு நட்சத்திரமாக இருப்பாங்க. நீங்கள் என்ன சொல்வீங்க, மனைவியை நான் இந்த நேரத்தில் குழந்தை இருந்தால் பரவாயில்லைங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பிஸியாக இருந்தாலும் நான் வளர்த்திக்குவேன் அப்படின்னு சொன்னால் கூட அந்த ஆண் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயோ அதெல்லாம் எனக்கு முடியாது, ஒன்று நீ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும்ப, உனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும், அப்புறம் குழந்தை பிறந்தா அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், என்னால் எல்லாம் இப்போதைக்கு உங்களை பார்க்கவே முடியாது, நான் அவ்வளோ வேலை வச்சுருக்கேன், நான் அவ்வளோ பிஸியாக இருக்கேன், எனக்கு டைமே இல்லை, வேண்டவே வேண்டாம், அப்புறம் இன்னும் எனக்கு வந்து நான் நினச்ச அளவு எனக்கு பணம் சேரலை, அவ்வளோலாம் நான் இவ்வளோ பணம் சேரணும், இந்த பிளான் நான் வச்சுருக்கேன், இதெல்லாம் நடந்து முடிஞ்சால் தான் நான் குழந்தைக்கு பிளான் பண்ணுவேன், இப்போல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முதல் குழந்தைக்கே சனியோட பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதிரி தான் பேசுவாங்க. 2வது குழந்தையெல்லாம் கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு பேசாம இரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு ஆண்கள் ரொம்ப ரொம்ப ரூடாக நடந்துப்பாங்க. அதுவே பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா ஆண்களுக்கு மேலே இருப்பாங்க. இவங்க குழந்தைய ஐயோ அதெல்லாம் எனக்கு இப்போ முடியவே முடியாது, ஆனால் நான் இருக்கிற பிஸியில் எனக்கெல்லாம் குழந்தைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது படித்தவங்க படிக்காதவங்க யாராக இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு வேலையை தவிர வேறு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த 8 மாத காலங்கள் சனி வந்து அவிட்டத்துக்குள்ளே சதயத்துலேருந்து அவிட்டத்துக்குள்ளே போகிற வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை அப்படின்ற விஷயத்து மேலே அவங்க சொந்த குழந்தை இல்லை, அக்கா குழந்தை, அண்ணன் குழந்தை, பக்கத்து வீட்டு குழந்தை, எந்த குழந்தை மேலேயும் அவங்களுக்கு பிரியமே வராது. சும்மா கையாட்டிட்டு போயிடுவாங்களோ தவிர அந்த அன்பா வாரி அணைச்சி தங்கம் அப்படியெல்லாம் கொஞ்சறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இருக்காது. ஒன்று வாங்கி கொடுப்பாங்க, ஒரு குழந்தைய பார்த்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க, இந்த அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த கண்ணு சாப்பிடு அப்படியெல்லாம் கொஞ்ச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த 5ஆம் பாவமே அங்கே வேலை செய்யலை. 5க்கு 12ஆன 4 வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த அன்பு அப்படின்றது மனசுக்குள்ளேருந்து வரவே வராது. ஒரு கடமையாக ஒரு சாக்லேட் வாங்கி தருவாங்களோ தவிர அன்பா வாங்கி தரமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால இவங்களுக்கு சுத்தமாக சனியுடைய பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை மேலே ஆசையே இருக்காது. அடுத்து புதனுடைய நட்சத்திரக்காரர்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை மேலே பிரியம் இருக்குமா, குழந்தை பெற்றுக்கணுங்கிற அந்த எண்ணம் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகு வந்து இவங்களுக்கு குழந்தை கொடுக்க ரெடியாக தான் இருக்கார், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, இந்த நேரத்தில் ஒரு குழந்தை நமக்கு வந்தால் நம்மளால் வளர்த்த முடியுமா, இதை அந்த குழந்தையோட தேவைகளுக்கு தகுந்த அளவுக்கு நம்மக்கிட்ட செலவு பண்ண முடியுமா, அந்த இன்னொரு 3 வருஷத்தில் குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்தணுமே, அதுக்குள்ளே நம்ம குழந்தையோட ஃபீஸ் எல்லாம் கட்டி அதை பெரிய ஸ்கூலில் சேர்த்துற அளவுக்கெல்லாம் நம்ம ரெடி ஆகிட்டோமா, அது மாதிரி தான் யோசிச்சுட்ருப்பாங்க. அதனால் அவங்க தான் முடிவெடுப்பாங்க குழந்தை வேணுமா வேண்டாமான்னு. ஆனால் அவங்க வேணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டா ராகு கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தைய கொடுக்குற இடத்துல தான் இருக்கார். அதாவது கட்டாயமாக கொடுக்குற இடத்துல ராகு இல்லை, ஆனால் அவங்களுக்கு தேவைன்னு அவங்க முடிவு பண்ணி குழந்தை பெற்றுக்கிற ஐடியாவுக்கு வந்துட்டாங்கன்னா அவர் எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் அவங்களுக்கு குழந்தைகளை கொடுத்துருவார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் புதனுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லை, அவங்க முடிவெடுத்தால் போதும் குழந்தை கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு முக்கியமான விஷயம், பெண்கள், அதாவது நான் சொன்ன நட்சத்திரங்களில் இருக்கிற பெண்களுக்கு தான் இது நடக்கும், அந்த நட்சத்திரத்தில் இருக்கிற ஆண்களை விட. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தை கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பெண்களோட பங்கு தான் அதிகம். ஆண்கள் வந்து வெறும் விதை மட்டும்தான் ஆண்கள், நிலம் அப்படின்றது வந்து பெண்கள் தான். அதனால் பெண்கள் தான் முக்கியமாக, பெண்களுக்கு நல்ல நேரம் நல்ல காலகட்டம் இருக்கும்போது தான் எந்த நட்சத்திர பெண்களுக்கு நல்ல காலகட்டம் இருக்கோ அவங்களுக்கு நான் சொன்னது கரெக்டாக இருக்கும். ஆண்களை விட
பெண்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். அதனால் யாருக்கு குழந்தை கிடைக்கணும் அப்படிங்கிற நட்சத்திரக்காரர்களோ அந்த பெண்கள் முயற்சி எடுக்கும்போது அது மிக மிக சிறப்பாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.